அந்த வக்ஃபு சொத்துகளின் மீது தான் இன்னைக்கு ஆளும் அரசிற்கு கவனம் திரும்பி இருக்கிறது. எப்படி இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் முடக்கலாம், முஸ்லிம்களுக்கு இவ்வளவு தூரம் சொத்துகள் இருக்கிறதே வக்ஃபுகள், இதை எப்படி முடக்கலாம் என்கின்ற சிந்தனையோடு தான் 40 திருத்தங்களோடு ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை நேற்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது சட்டமாக்கப்படவில்லை. அல்லாஹ் எதை செய்தாலும் அதிலே ஒரு நன்மை வைப்பான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கடந்த இந்த பீரியடாக இருந்திருந்தால் இந்த சட்டம் சட்டமாக மாறி இருக்கும். ஆனால் அல்லாஹ் வைத்த ஒரு விளையாட்டு, அவன் எத்தனையோ விளையாட்டு வைத்தான், அதிலே ஒரு விளையாட்டு அவர்களால் முன்மொழியப்படுகிறது, ஆனால் அங்கே சட்டமாக்கப்படவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, வக்ஃபின் மீது ஏன் கவனம் திரும்பி இருக்கிறது, குறிப்பாக முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்தின் மீது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் 3வது இடத்தில் இருக்கக்கூடியது வக்ஃபினுடைய சொத்துகள். இந்தியன் ஆர்மி இதுதான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்து ரயில்வே, இந்தியன் ரயில்வேக்கு அதிகப்படியான சொத்துகள் இருக்கிறது. இதில் 3வது இடத்துல இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு. முஸ்லீம்களுடைய வக்ஃப் போர்டுக்கு கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஏக்கர் இடம் இருக்கிறதா, சொத்து இருக்கிறதா. அப்படின்னா கண்ணை உறுத்துமா உறுத்தாதா? 3வது பெரும் இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த தான தர்மத்திலிருந்து கிடைத்த அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை எப்படி அதை நாம் கையகப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தில், கற்பனையில் உருவாகி இருப்பது தான் இந்த திருத்த சட்டம். 54 முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது உலகத்திலே. அந்த 54 முஸ்லீம் நாடுகளில் கூட இவ்வளவு அதிகமாக வக்ஃபு சொத்து இல்லையா? இவ்வளவு அதிகமான வக்ஃபு சொத்துகள் இந்தியாவில் இருக்கிறது. இது தவிர இதெல்லாம் வக்ஃபின் மூலமாக பராமரிக்கப்படக்கூடியது. பராமரிக்கப்படாமல் ஆக்கிரமிக்கப்பட்டு பிறருடைய புறத்திலிருந்து மீட்கப்படாமல் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துகள் மட்டும் பல 1000 கோடிகள் தேருமாம் இந்தியாவில். நான் சொல்றதெல்லாம் அதாவது வக்ஃபின் கீழே பராமரிக்கப்படக்கூடிய சொத்துகள் தான் 9.4 லட்சம் ஏக்கர் அளவுக்கு இருக்கக்கூடிய சொத்துகள். பராமரிக்கப்படாமல், அதாவது ஆக்கிரமிப்பிலே மீட்கப்படாமல் இருக்கக்கூடிய சொத்துகள் பல 1000 கோடிகள் அளவுக்கு தேரும் என்ற ஒரு விவரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, இப்போ ஏன் திடீர் இந்த 40 திருத்தங்கள்? எப்போதுமே பொதுவாகவே ஏதாவது ஒரு சட்டம் மசோதானா ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்க, நல்லதை போன்று கொண்டு வருவார்கள். அப்படி ஒரு நல்லதை போன்று கொண்டு வந்து பல சட்டங்களை சொல்லியிருக்கான். முத்தலாக்கு சட்டம் கொண்டு வர போகிறோம், ஏனென்றால் முஸ்லீம் பெண்களுக்குலாம் நாங்கள் பாதுகாப்பு தர போகிறோம் அப்படின்னா. என்ன பாதுகாப்பு? அந்த கணவன்மார்கள் யார் தலாக்கு சொன்னாங்களோ அவங்கள தூக்கி ஜெயிலில் பிடிச்சி அடைச்சி போட்டான். இதா பாதுகாப்பு? அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு இது பாதுகாப்பை தருமா? கிடையாது. கடைசியில் அந்த பெண்கள் நடுத்தரவில் இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் கொண்டு வர போகிறோம். என்ன பூஞ்சாடி காட்டினாங்க அப்படின்னா, அது என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும் தனியாக சிவில் கோடு? எங்கே எத்தனை மதங்கள் இருக்கிறது, எத்தனை கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் என்ன சிவில் தனி விலக்கு இருக்கிறது என்பது போன்று ஒரு கேள்வியை வைத்தார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த நாட்டில் வாழக்கூடிய பலதரப்பட்ட மதத்தை பின்பற்றக்கூடிய பல நபர்களுக்கு தனியாக சிவில் உரிமைகள் இருக்கிறது. நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். காமன் சிவில் கோடை பற்றி ஜும்மா தினங்களிலே முன்னால் பேசிய அந்த இடங்களெல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம். அதை எது சொல்ல வர்றேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு சட்டம் மசோதா என்று அதை அறிமுகப்படுத்துகிற பொழுது நல்லதை மாதிரி சொல்ற பழக்கம் இவங்கள்ட்ட உண்டு. அப்படிதான் இவங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி? இந்த 40 திருத்தங்களை ஏன் வக்ஃபு சட்டத்தில் கொண்டு வரோம்னா, 2006 ராஜேந்திர சச்சார் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய அறிக்கையிலே இது ஒரு குறிப்பு இருக்கிறது. இப்படி வக்ஃபு சட்டங்களில் சில திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று. நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2006 சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை இது சொல்லுகிறது என்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சச்சார் கமிட்டி இது மட்டுமா சொல்லுச்சு? சச்சார் கமிட்டி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது தெரியுமா? இந்த நாட்டிலே கல்வியில், பொருளாதாரத்தில் முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கூட்டி கொடுக்க வேண்டும். தருவார்களா? இடஒதுக்கீட்டை இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு கூட்டி தருவார். இருப்பதை எப்படி பறிக்கலாம், எப்படி அதை குறைக்கலாம் என்ற சிந்தனையில் அல்லவா இருக்கிறார்கள். ரிக்ஷா ஓட்டக்கூடிய நிலையிலே துப்புரவு தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒருவரின் வருமானத்தை விட இந்தியாவில் சில பாகங்களிலே வாழக்கூடிய முஸ்லிம்களின் பொருளாதாரம் நலிந்து போய் இருக்கிறது என்று சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை சொல்கிறது. அப்ப அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிமித்துவதற்கு இந்த அரசும் இந்த ஆளுபவர்களும் முனைப்பார்களா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இது சச்சார் கமிட்டி சொன்னதுதான். அதே போன்று அதிகாரத்துறையில், உயர் பதவிகளில் முஸ்லிம்களின் விகிதாச்சாரம் எவ்வளவு இருக்கிறதோ அதிலே கொஞ்சம் கூட, அதிலே குறைந்தபட்சம் 0.25% கூட முஸ்லிம்கள் அதிகாரத்துறையில் இல்லை.
உயர் பதவிகளில் இல்லை, அதற்கு ஏற்றால் போல் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. அதை செய்து கொடுக்க முடியுமா? ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சொல்லுவான். சச்சார் கமிட்டி அறிக்கையே சொல்லியிருக்குது, வக்ஃபு சட்டத்தில் கொஞ்சம் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று. அந்த மாதிரி பெண்களுக்கு நாங்கள் உரிமை வாங்கி தரப்போகிறோம். வக்ஃப் போர்டில் பெண்களுக்கெல்லாம் தனியாக எந்த உரிமையும் இல்லை. யார் சொன்னது? எத்தனை இடங்களிலே வக்ஃப் போர்டிலே பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், உறுப்பினர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன சட்ட திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒன்றை மட்டும் நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும். இந்த வக்ஃப் போர்டினுடைய இந்த சட்ட திருத்தம் இது பாஸாய் பில்லாய் வெளியே வந்துச்சு அப்படின்னா, முஸ்லீம்கள் இந்த நாட்டில் குறிப்பாக வஞ்சிக்கப்படுகிற சமுதாயமாகத்தான் பல ஆண்டுகளாக முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழுகிறார்கள். இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்த முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய ஒரு இடைஞ்சலையும் நெருக்கடியையும் கொடுக்கக்கூடியதாக இது மாறும். குறிப்பாக முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, இதற்கு முன்னால் வக்ஃப் போர்டினுடைய சட்டத்திட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சொத்தை வக்ஃப் வாரியம் ஒரு சொத்தை வாங்கணும் அல்லது விவகாரம் இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் வக்ஃப் வாரியம் தலையிட்டு அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது என்ற ஒரு அமைப்பு இருந்தது. ஆனால் இனிமே இந்த சட்ட திருத்தம் அது சட்டமாக வெளிப்படுமையானால் அப்படிலாம் முடியாது. வக்ஃப் போர்டு மட்டும் அக்செப்ட் பண்ணால் போதாது, அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர் அக்செப்ட் பண்ணி ஆகணும். அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய அந்த கலெக்டர் அது ஓகேவா இல்லையான்னு டிக் பண்ணாதான் அந்த சொத்து வக்ஃபு சொத்தாக மாறும். இல்லை என்றால் அரசு சொத்தாக மாறிவிடும். சாதாரண மாவட்ட கலெக்டர் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், நீதிமன்றத்தின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் கூட சில பல நேரங்களிலே எதற்கோ அடிமையாகி சுயத்தை இழந்து நீதியை மறுத்து அநீதியின் பக்கம் குரல் கொடுக்கக்கூடிய சூழல் இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால், அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை என்றால், பாபர் மஸ்ஜிதுடைய தீர்ப்பிலே இப்படி மாற்று கருத்தோடு ஒரு தீர்ப்பு வந்திருக்குமா? உலகமே காரி துப்பியதே இல்லையா? உயர் நீதிமன்றத்தின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியே எதற்கும் ஆளாகிறார் என்றால், அவர்கள் ஆட்டுக்கெல்லாம் கட்டுப்படுகிறார் என்றால், ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் எந்த அளவுக்கு ஆச்சு? போடுங்க, எங்களுக்கு சாதமாக போடுங்கள் என்று சொன்னால் வக்ஃபு சொத்துகள் அவர் அங்கீகரித்தால் தான் வக்ஃபு சொத்து, இல்லை என்றால் அது அரசின் சொத்தாக மாற்றப்படும். இன்னொன்று தெரியுமா? இந்த சட்ட திருத்தம் வந்தால் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் வக்ஃப் போர்டுக்கு கீழே இருக்குதோ அந்த நிறுவனங்கள் மொத்தமும் போய் மாவட்டத்தினுடைய அந்த கலெக்டர் இடத்துல போய் தங்களுடைய அந்த உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடம் வக்ஃப் செய்யப்பட்ட இடம் என்றால் நாங்கள் போய் அங்கே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கிற பொழுது வேறு யாராவது ஒருத்தன் மாற்று கருத்தோடு இல்லை இது அவங்க இடம் கிடையாது, இதில் சர்ச்சை இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குது, இது எங்க தாதா எங்க மூதாதையர்கள் யாரோ அங்கே சிலர் இருந்திருக்கிறார்கள், இப்படியான என்று வழக்கை கொண்டு வைத்தால் அதுவும் வழக்காக மாற்றப்படும். அப்போ பதிவு செய்வதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம், வக்ஃப் போர்டினுடைய இந்த திருத்த சட்டம், அதிலே ஒரு விஷயம் இருக்கிறது. வக்ஃப் போர்டினுடைய அந்த கவுன்சிலில் எப்படி முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அதிலே சில நபர்கள் உறுப்பினராக இணைக்கப்படுவார்கள் என்ற ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. முஸ்லீம்கள் பொதுவாக எத்தனையோ தனித்தனி மதங்களுக்கு தனித்தனி சட்டங்களும் தனித்தனி அமைப்புகளும் இருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்வோம், இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்கள் வழிபடக்கூடிய அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது தமிழகத்தில் இல்லையா? இந்து அறநிலையத்துறை என்று. முஸ்லீம்கள் யாரும் இதுவரை அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதில்லை, நாங்களும் அங்கே ஒரு ஆள் மெம்பராக இருப்போம்னு சொல்லி. எந்த இயக்கமாவது கேட்டிருக்கிறதா? அல்லது வேறு யாராவது அப்படியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்களா? அந்த கருத்துக்கு உடன்பட்டவர்களா என்றால் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட்ல இந்த சர்ச்சை போகிற பொழுது அங்கே எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் கேட்கிறார், வக்ஃப் போர்டில் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் அங்கே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற என்ன தேவை இருக்கிறது? முஸ்லீம்கள் அவர்களின் முன்னோர்கள் அவர்களிடத்தில் இருந்த செல்வந்தர்கள் தானமாக கொடுத்த நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வக்ஃப் போர்டு என்பது. அதில் அவங்க இருந்துட்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்க ஏத்துக்குவீங்க? அவர் கேட்காரு, நீங்க ஏத்துக்குவீங்களா? சமீபத்தில் ஒரு